கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை ஜெப நாள். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்ன? அது கொஞ்சம் சொல்ல. கண்டிப்பா சொல்றேங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஆமென். பிரியமானவர்களே, தீமையை நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தீமையான காரியம் என்ன என்று உங்கள் உள்ளத்திலே ஓடும். அது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 சொல்லப்பட்டிருக்கிறது. 17 காரியங்கள் இருக்கிறது. அந்த 17 காரியத்தை நாம் வெறுத்து அப்புறப்படுத்த வேண்டும். ஆவின் கனி 9, அதாவது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனத்தில் ஆவின் கனி 9 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 9 காரியத்தையும் நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆகவே 17 காரியமாகிய தீமையை வெறுப்போம், ஆவின் கனி 9 நன்மையை பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாள் முழுவதும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.